என்ன உங்க நேம் சொல்லி அப்படி சொல்லுங்க, தீர்ப்பு பத்தி சொல்லுங்க. இருக்கும் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறப்போ டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லாவை 2வது திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க போஸ்ட் போட்டதிலிருந்து பலவிதமான சந்தேகங்களும் சர்ச்சையும் போயிட்டுருக்கு. இந்த நொடி வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோ அல்லது அவருடைய முதல் மனைவியும் வழக்கறிஞருமான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோ இந்த திருமணம் பற்றி எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல, உறுதியும் படுத்தலை. அவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் எதுவும் சொல்லலை. காரணம், மாதம்பட்டி அவர்கள் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு தான் 2வது திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சிலரும், இன்னும் அவங்களுக்கு விவாகரத்தே நடக்கலை அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிஸ்டில்லா இருந்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாகவே இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது. மாதம்பட்டி அவர்கள் இவங்களை காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் அப்பப்போ சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பல தடவை ஜாய் கிறிஸ்டில்லாவும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பல போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நேற்று முன்தினம் ஜாய் கிறிஸ்டில்லா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுக்கு நெத்தியில் குங்குமம் வைக்கிற மாதிரியும் கோவிலில் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியும் பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று நான் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், பேபி லோடிங் 2025 குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி பிக்சரையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதனால் பலரும் அதிர்ச்சி அடைஞ்சு கேள்விகளை கேட்டுட்டு இருந்த நிலையில் முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் சில விஷயங்களை உறுதிப்படுத்துகிற மாதிரி போட்டிருக்காங்க. முதல்ல அவங்க தன்னோட பெயரை இன்னமும் ஸ்ருதி ரங்கராஜ், அதாவது நான் இன்னமும் அவருடைய மனைவி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட பயோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப், அவருடைய மனைவி நான் தான் அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பொதுவாகவே விவாகரத்து பண்ணுறவங்க அல்லது பிரிஞ்சு வாழ்கிறவங்க முதல்ல பண்ணுற விஷயம் அவங்களோட பேஜில் இருக்கிற கணவரோட சேர்ந்து எடுத்துகிட்ட பிக்சர்ஸ்லாம் டெலீட் பண்ணுறது தான். ஆனால் ஸ்ருதி அப்படி எதுவுமே இன்னும் பண்ணலை. இன்னமும் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜை அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல் அவரும் தன்னோட மனைவி ஸ்ருதி ரங்கராஜை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி, அதாவது 2வது மனைவி அப்படின்னு கிளைம் பண்ணுற ஜாய் கிறிஸ்டில்லாவை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே போல் ஜாய் கிறிஸ்டில்லாவும் அவரை ஃபாலோ பண்ணலை. மேலும் கடந்த மே மாதம் ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் தன்னோட மகன்களோட போட்டிருந்த போஸ்ட்டில் என்னுடைய ஆன்மாவும் இதயமும் இவங்களோட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுது. எதனால் சட்டப்படி முதல் மனைவியாக இருக்கிற ஸ்ருதி ரங்கராஜ் இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியாவில் பலதார திருமணம் குற்றம் தானே? மாதம்பட்டி இன்னமும் அவரோட மனைவியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, ஜாயை அவர் ஃபாலோ பண்ணலை. எங்கே ஸ்ருதியை விட்டு பிரிஞ்சு வரமாட்டாரோ அப்படின்னு ஜாய்க்கு பயம் வந்திருக்கும். அதனால் அவரை தன்னோட வழிக்கு கொண்டு வர இந்த மாதிரி விளம்பர யுக்தியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயுடைய குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுவாரோன்னு தான் ஜாய் இப்படி திருமணம் பற்றின இமேஜஸ்லாம் பப்ளிக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாதம்பட்டியால் அது முடியாது. இந்த திருமணம் சட்டவிரோதமானது. அதே நேரம் அந்த குழந்தை சட்டப்பூர்வமாக அவரோட வாரிசாகவே இருக்கும். மேலும் அவரோட சொத்துக்கள்லேயே அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோ ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோ இதை பற்றி தெளிவான விளக்கம் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.